நான் அறிவேன் மகாதேவா. தாங்கள் தங்கள் சேவகனை பாதுகாக்க நிச்சயம் வருவீர்கள் என்று. காயங்கள் வேதனையை தருகிறதா? மகாதேவா, தாங்கள் எனது காவலன் மட்டுமல்ல, தாங்கள் நான் வணங்கும் இறைவன். தாங்கள் இருக்கையில் எனக்கு என்ன வேதனை? மகாதேவா, தாங்கள் ருத்ரனோ அல்லது சிவனோ எந்த ரூபத்தில் இருந்தாலும் தாங்கள் என் மகாதேவர் தானே. ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, என்னைப் போலவே தாங்கள் இவர்கள் அனைவரையும் காப்பாற்றுங்கள் பிரபு. இவர்கள் அனைவரும் தங்கள் பிள்ளைகள். இவர்களை படைத்த தாங்களே இவர்களுக்கு நல்வழியையும் காட்ட வேண்டும். தந்தையே, துந்துபிநாதா, நீ புரிந்தது குற்றம் அல்ல, நிச்சயம் பெரும் பாவமே ஆகும். துந்துபிநாதா, இந்த பேரழிவிற்கான காரணம் நீ மட்டுமே ஆவாய். நீ கொண்ட தன்னலத்திற்காக, உன் ஆசைக்காக 84 லட்ச வன விலங்குகளை, ஏதும் அறியாத அப்பாவிகளை பலி கொடுக்க ஆயத்தமாகிவிட்டாய். விலங்குகளும் என் பிள்ளைகளே. அனைத்து ஜீவனிலும் ஆன்மா உள்ளது. அந்த ஆன்மாக்கள் யாவும் பரமாத்மாவுடன் இணைந்துள்ளது. மேலும் தனது மன விருப்பங்களுக்காக எந்த ஒரு ஆன்மாவிற்கும் வேதனைகளை தரும் உரிமை படைத்த அந்த இறைவனுக்குமே இல்லை. நீ உன் சக்திகளை கொண்டு நாதங்களை பிரயோகித்து விலங்குகளின் பேரழிவிற்கு காரணமானாய். நீ இழைத்த இம்மாபெரும் குற்றத்திற்கு, இந்த பாவத்திற்கு ருத்ரனாகிய நான் என்றும் உன்னை மன்னிக்க மாட்டேன். ருத்ரனாகிய நான் என்றும் உன்னை மன்னிக்க மாட்டேன். யார் மன்னிப்பு கோரியது? ஏனென்றால் நான் செய்ததில் எந்த தவறும் இல்லை, பாவமும் இல்லை. அது எனது உரிமையாகும். பிரம்மதேவர் வாயிலாக எனக்கு கிடைத்த வரம் அது. என் உரிமையை அடைவதிலிருந்து பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் என்னை தடுக்க இயலாது. கவலையின் சாகரத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கும் தங்களாலும் இயலாது மகாதேவா.
அவ்வாறெனில் சரி. மகாதேவா! அழிவு நெருங்கினால் அறிவு மழுங்கும். ஆகையால் தான் மகா காலனையே இவன் எதிர்க்க துணிந்து விட்டான். எவரால் இந்த பிரம்மாண்டமே உருவானதோ அவரிடம் இருந்து இந்த பிரபஞ்சத்தில் எங்கு சென்று உன்னால் ஒளிந்து கொள்ள இயலும். எவர் கனாவிற்கு எந்தவித அர்த்தமும் இல்லையோ அவர் சத்தியத்தின் எடை மேடையில் தோல்வியை மட்டுமேதான் தழுவுகிறார். துந்துபிநாதன் மகாதேவரை யுத்தத்திற்கு அழைத்திருந்தால் கருணாமூர்த்தியான அவர் துந்துபிநாதனின் மீது கருணை கொண்டு அவனை மன்னித்திருக்க வாய்ப்புண்டு. ஆனால் அவன் சவால் விடுத்திருப்பது ருத்ரனுக்கு. ருத்ரன் நினைத்தால் நொடிப்பொழுதில் இப்பிரபஞ்சத்தையே அழித்து விடுவார். வணங்குகிறேன் பிரம்மதேவா. இறுதியில் மகாதேவர் வந்து விட்டார். துந்துபிநாதனிடமிருந்து பிரபஞ்சத்தை காப்பாற்றி விட்டார். இனி என் சிம்மாசனம் மட்டுமல்ல, இந்த பிரம்மாண்டமும் பாதுகாப்பாக இருக்கும். சுயநலவாதியாக இருக்கிறாயே, உனது சிம்மாசனத்தை பற்றி மட்டும்தான் கவலையா? எனது படைப்பை பற்றின கவலை இல்லையா? சிவனும் சக்தியும் இப்பொழுது நான் உருவாக்கிய உலகை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு பார் இந்திரனே, மகா காளியின் ரூபத்தை பார். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார். மிகுந்த கோபம் கொண்ட அவர்கள் சமுத்திரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நீ அறிவாய் அல்லவா? அவர்கள் அதில் கால் வைத்தால் என்ன நேரும்? பிரபஞ்சத்திலிருந்து நீர் முற்றிலுமாக வற்றிவிடும். நீரே வாழ்வாதாரம் இந்திரா. நீரற்ற எனது பிரபஞ்சம் அழிந்துவிடும் அல்லவா? பிரபஞ்சத்தை படைத்தவன் நான் தான். கணவன் மனைவியின் போராட்டத்தில் நான் எனது படைப்பை ஆகுதியிட தயாராக இல்லை. சிவசக்தியை நான் தடுத்து நிறுத்துவேன். எனது படைப்பை நான் காப்பாற்றுவேன். அதை சமநிலைக்கு கொண்டு வரவும் செய்வேன். அதை சமநிலைக்கு கொண்டு வரவும் செய்வேன். நான் பிரம்மதேவன் ஆவேன்.
வாழ்த்துக்கள் அசுர மாதா. ஏளனம் செய்கிறாயா ராகு? அங்கு நம் கண அழிந்து கொண்டிருக்கிறது. துந்துபிநாதன் யுத்த களத்தை விட்டு செல்கிறான். ஆனால் நீயோ? நான் தங்களை ஏளனப்படுத்தவில்லை. அசுரர்களின் வெற்றிக்கான வெற்றி கோஷத்தை முழங்குகிறேன் தாயே. விளங்கவில்லை. கூறுகிறேன். பிரம்மதேவரின் 5வது சிரம் முளைத்து விட்டது. அதன் அர்த்தம் என்னவென்று தெரியுமல்லவா தாயே? பிரம்மதேவரின் 5ஆம் சிரம். அப்படி என்றால் அவரது அகங்காரம், படைப்பின் நாயகனின் அகங்காரம். இப்படைப்பின் நாயகனும் சாமானியமானவரும் அல்ல, அவர் அகங்காரமும் சாமானியம் அல்ல. ஆம் தாயே. பிரம்மதேவர் பிரபஞ்சத்தை தன் வசப்படுத்துவேன் என்று சபதம் செய்து விட்டார். அவ்வாறெனில் இப்பிரபஞ்சத்தில் அசம்பாவிதங்கள் நேரப் போகின்றன. அதன் லாபத்தை அசுர குலமே எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் நம்மை தடுப்பதற்கு இனி சிவனும் இல்லை, அவரது சக்தியும் இல்லை. கால சக்கரம் மாறிவிட்டது ராகு. நான் வந்து கொண்டிருக்கிறேன் துந்துபிநாதா. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் அசுரமாதா, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் அசுரமாதா. அசுரமாதா, தங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. என்னை காப்பாற்றுங்கள் அசுரமாதா. எனக்கு தாங்கள் வழிகாட்டுங்கள். அந்த ருத்ரனிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். எனது கட்டளையை மீறுவதற்கு முன்பு இதை பற்றி நீ சிந்தித்திருக்க வேண்டும். அந்த ருத்ரன் தியானத்துக்கு செல்லும் வரை காத்திரு என்று நான் கூறினேன் அல்லவா? அந்த நாராயணனின் மாய வலையில் நீ சிக்கி உனக்கு நீயே சவக்குழியை தோண்டியிருக்கிறாய். இனி என்னால் ஏதும் செய்ய இயலாது. ருத்ர அவதாரத்திடமிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. தாயே, அவ்வாறு கூறாதீர்கள். காப்பாற்றுங்கள். ஏதேனும் ஒரு தீர்வை கண்டறியுங்கள். காப்பாற்றுங்கள் தாயே. நீ என் குலத்தை சேர்ந்தவன். ஆகையால் உனது பாதுகாப்பிற்காக நான் ஒரே ஒரு மார்க்கத்தை கூறுகிறேன். இப்பிரபஞ்சத்தில் ஒருவரால் மட்டும்தான் மகாதேவரின் அந்த ருத்ர அவதாரத்தை எதிர்கொள்ள முடியும். அது பார்வதியின் குரோதம் கொண்ட அவதாரமான மகாகாளி. செல் மகனே, மகாகாளியிடம் சரணடை. உன்னை அவர்களால் தான் காப்பாற்ற இயலும். செல். நிச்சயமாக. தாயே, தாயே, கருணை காட்டுங்கள். ருத்ரனாக இருக்கும் மகாதேவரிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். தாங்கள் அன்னையாவீர். ஒரு மைந்தனின் உயிர் பிரிவதை தாங்கள் காண இயலுமா? பிரபஞ்சத்தை காக்கும் மகாதேவர் இன்று அனைத்தையும் மறந்து ருத்ரனாக உள்ளார். அவர் மனதில் எந்த உறவிற்கும் மரியாதை இல்லை, கருணை என்ற உணர்வும் இல்லை. நான் மட்டுமல்ல, தாங்களும் பாதுகாப்பாக இல்லை. தங்களுக்கும் அவர் பல வேதனையை அளித்தார். தியாகம் என்ற பெயரில் அவமானத்தின் தாண்டவத்தை ஆடியுள்ளார். வாயை மூடு. சிவன் இப்பொழுது எந்த ரூபத்தில் இருந்தாலும், எந்த அவதாரத்தில் இருந்தாலும் தனது சக்திக்கு எதிராக அவரால் இருக்க இயலாது. நீ மகா காலனின் பார்வையில் பாவம் புரிந்தவன் என்றால் மகா காளியின் பார்வையிலும் நீ குற்றவாளியாகத்தான் இருப்பாய். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாட்டினை விரோதமாக மாற்றுவதன் மூலம் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று எண்ணும் உனக்கு என்னிடம் அபயதானம் அல்ல,
தண்டனை மட்டும்தான் கிடைக்கும். தண்டனை மட்டும்தான் கிடைக்கும். என்ன இது நாராயணா? மகா காளியே துந்துபிநாதனை வதம் செய்ய எண்ணும் பொழுது ருத்ரன் எதற்காக அவர்களை தடுத்தார் பிரபு? விதி தேவரிஷி, அது தந்திரம் மற்றும் மந்திரத்திற்கு அப்பாற்பட்டது. இப்பொழுது நடக்கவிருக்கும் சம்பவங்கள் அனைத்தையும் காலம் உள்ளவரை இப்பிரபஞ்சத்தோர் பக்தி மற்றும் தெய்வத்துவத்தின் பாதையில் நினைவில் கொள்வார்கள். ருத்ரன், எனது பல பாவங்களுக்கு பிறகும் கூட கருணை உள்ளம் கொண்டு தாங்கள் என் மீது அன்பு காண்பிக்கிறீர்களே, என் குற்றங்களை தாங்கள் மன்னிக்கிறீர்களே,
இதற்கு என்ன அர்த்தம் என்று நான் புரிந்து கொள்வது? துந்துபிநாதா, ஒருவேளை நீ ஆற்றும் செயலானது லோக நன்மைக்கு காரணமாக அமைந்தால் அது நன்மையையே அளிக்கும். ஆனால் ஒருவர் ஆற்றும் செயல் தர்மத்திற்கு எதிராக அமைந்தால் அதற்கு பலனாக பேரழிவையே உண்டாக்கும். ஆனால் நான் இப்பிரபஞ்சத்தையே அழிப்பதற்கு தானே முயற்சி செய்தேன். ஏராளமான விலங்குகளை அழிப்பதற்கு திட்டமிட்டேன். ஆயினும் தாங்கள் என்னை மன்னித்தீர்கள். ஏன் மகாதேவா, ஏன்? ஏனெனில் நீயும் ஓர் விலங்கினம் தானே. விலங்கினங்களை காத்திடும் பொறுப்பு இந்த சிவனுடையதே. பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகளின் பாதுகாவலன் நான், மெய்காப்பாளனும் ஆவேன். எந்த யுகமோ, எக்காலமோ, எத்தருணமோ, அனைத்து சமயங்களிலும் ஏதுமறியாத அப்பாவி விலங்கினங்களின் மீது எவராயினும் அக்கிரமங்களை புரிந்திட்டால் அந்த குற்றவாளிக்கு ருத்ரனானவன் தண்டனை வழங்கிடுவான், தண்டனை வழங்கிடுவான், தண்டனை வழங்கிடுவான். தாங்கள் எனக்கு கருணை காட்டாதீர்கள். இந்த பாவியை தண்டியுங்கள். நான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது. இந்த சிவனை பொறுத்தவரை மன்னிப்புதான் பூஜை, கருணையே கடமை. ஆகையால் நீ பெற்ற இவ்வரத்தினை, உனது அதீத சக்திகளை பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து விலங்கினங்களுக்கும் உபயோகப்படும் வகையில் மாற்ற இருக்கிறேன். வேண்டாம் பிரபு, வேண்டாம். இனி நான் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை என் மனதில் இல்லை பிரபு. தயை கூர்ந்து என் மீது கருணை புரியுங்கள். தாங்கள் எனக்கு ஒரு வரமளியுங்கள் பிரபு. நான் என்றும் தங்களோடு இணைந்திருக்க வேண்டும். காலம் முழுவதும் நானும் என் அடையாளமும் தங்களோடு இணைந்திருக்கும்படி எனக்கு வரம் தாருங்கள் பிரபு. அதன் வாயிலாக எனது பாவங்கள் விலகும். எந்த பாவிக்கு அருள் புரியுங்கள் பிரபு. எனக்கு முக்தி தாருங்கள். அவ்வாறியாகட்டும், அவ்வாறியாகட்டும், அவ்வாறியாகட்டும். ஓம் நமச்சிவாய. என்ன இது நாராயணா? துந்துபிநாதன் பல பாவங்களை புரிந்துள்ளான். ஆயினும் மகாதேவர் அவனை மன்னித்து விட்டார். அதோடு அவனுக்கு முக்தியின் பாதையையும் அருள் பாலித்து விட்டாரே. இதுவே மகாதேவரின் மகிமையாகும் தேவரிஷி. அவர் ருத்ரனாக இருந்தாலும் கருணையை மறப்பதில்லை. பிரபஞ்சத்தில் உள்ளவர்களை நல்வழிப்படுத்தும் மகாதேவர் இன்று ஒரு தீயவனின் முடிவையும் துவக்கமாக மாற்றிவிட்டார். அவன் பிராயச்சித்தம் செய்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பை அளித்தார். அதோடு அனைவருக்கும் ஒரு பாடத்தை கற்பித்தார். பாவம் செய்தவர் எவராயினும் தனது பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்தால் தன்னுடைய இறுதி கட்டத்தில் மகாதேவரின் பஞ்சாட்சர மந்திரமான
ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தினை துதித்தால், அவரிடம் சரணாகதி அடைந்தால் அவருக்கும் அவர் முக்தி அளிப்பார். நாராயண நாராயண. இச்சம்பவம் வாயிலாக மகாதேவர் ஒன்றை நிரூபித்து விட்டார். அவர் மானிடர்கள், தேவர்கள், அசுரர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளுக்கும் சொந்தம், அனைத்து விலங்குகளுக்கும் சொந்தம். ஆகையால் இந்த திவ்யமான இடத்தை பிரபஞ்சத்தோர் காலம் உள்ளவரை பசுபதிநாதர் என்று அழைப்பார்கள். பசுபதிநாதர் என்று அழைப்பார்கள். பசுபதிநாதர். ஆஹா. இது மகாதேவரின் தவ வலிமை கொண்ட இடம். இவ்விடத்தில் பசுபதிநாதரின் அருள் அனைவருக்கும் கிட்டும். இவ்விடத்தில் பசுபதிநாதரின் அருள் அனைவருக்கும் கிட்டும். இன்று சிவன் மானிடர்களுக்கு மட்டுமல்ல, பிரபஞ்சத்தில் உள்ள விலங்குகள், பறவைகள் மற்றும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருள் புரிந்தார். தனது கருணை மற்றும் அனுதாபத்தினால் அண்ட சராசரத்தையும் பேரழிவிலிருந்து காப்பாற்றினார். அண்ட சராசரத்திலும் இந்த பசுபதிநாதர் சிவாலயத்தில் மட்டுமே மகாதேவர் பஞ்சமுக தரிசனத்தை மக்களுக்கு அருள்வார். இது மகாதேவரின் அனைத்து தத்துவத்தின் பிரத்யேக தரிசனமாக காணப்படும். கருணை மற்றும் குரோதத்தின் சங்கமமாக இவ்விடம் காணப்படும். அற்புதம் பிரபு. பாவத்தின் பாதையை துறந்த அசுரனுக்கும் மகாதேவர் இங்கு முக்தியை அளித்தார். இதைப் போலவே புனிதமான மகத்துவமான சிவலிங்கம் இப்புவியில் வேறொன்று இருக்கிறது. அது இக்கணம் இந்த புனிதமான காசியில் தயாராகிக் கொண்டிருக்கின்றது. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. இந்த புனித காசியில் கணேசனாலும் கார்த்திகேயனாலும் நிர்மாணிக்கப்பட்ட இந்த சிவலிங்கம் பிரபஞ்சத்தோரால் காலம் உள்ளவரை வியக்ரேஸ்வர மகாதேவர் என்று அழைக்கப்படுவார். வியக்ரேஸ்வர மகாதேவர் என்று அழைக்கப்படுவார். விக்ரேஸ்வர மகாதேவர் போற்றி. விக்ரேஸ்வர மகாதேவர் போற்றி. விக்ரேஸ்வர மகாதேவர் போற்றி. மகாதேவா, எவ்வாறு தாங்கள் ஒரு தந்தையாக எங்களுக்கு என்றும் அருள் புரிந்தீர்களோ,
எங்களுக்கு வழிகாட்டினீர்களோ? அவ்வாறே நாங்கள் இருவரும் ஸ்தாபித்த இந்த வெக்ரேஸ்வர மகாதேவரின் லிங்கத்தில் வியாபித்து வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அருள் புரிய வேண்டும். அவர்கள் துக்கத்தை போக்க வேண்டும். கருணை காட்டுங்கள் மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள். வழிகாட்டுங்கள் மகாதேவா, கருணை காட்டுங்கள் மகாதேவா. பிரபு, தேவி மகாகாளி சமுத்திரத்தை நோக்கி செல்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் சமுத்திரத்தில் காலடி எடுத்து வைத்தால் அவர்கள் உடலின் வெப்பம் இப்பிரபஞ்சத்தின் நீரை வற்றச் செய்யும். பிறகு நீரின்றி இப்பிரபஞ்சத்தில் எவராலும் வாழ இயலாது. ஆம் மகாதேவா, இந்த பிரபஞ்சம் அழிவை நெருங்கினால் அதோடு வேதங்களும் அழிய வாய்ப்புள்ளது. பிறகு அசுரர்கள் வேதத்தை தன்வசப்படுத்திக் கொள்ள வாய்ப்பிருக்கிறது. குரோதமாக இருக்கும் தேவி சக்தியை தங்களால் மட்டுமே சாந்தப்படுத்த இயலும். ஆம் பிரபு. எப்பிரபஞ்சத்தை தாங்கள் உருவாக்கினீர்களோ அது இவ்வாறு அழியும் வரை தாங்கள் மௌனம் சாதிப்பீர்களா மகாதேவா? தாங்கள் காலம் கடந்த பிறகு வந்திருக்கிறீர்கள். இந்த மகா காளியை மகா காலனாலும் தடுத்து நிறுத்த இயலாது. இந்த அண்ட சராசரத்தின் பேரழிவை எவராலும் தடுக்க இயலாது, எவராலும் தடுக்க இயலாது. இனி இப்பிரபஞ்சத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற எவராலும் இயலாது, எவராலும் இயலாது.
வேண்டாம் தாயே! தாயே வேண்டாம். இவ்வாறு செய்யாதீர்கள் தாயே. தாயே அவ்வாறு செய்யாதீர்கள். இச்செயலாற்ற வேண்டாம். பிரபஞ்சத்தையே அழித்திட தீர்மானித்தீர்கள் அல்லவா? அதன் துவக்கத்தை ருத்ரனிடமிருந்தே துவங்குங்கள். ருத்ரனிடமிருந்தே துவங்குங்கள். இம்முறை தங்களது எந்த வாத விவாதமும் என்னை தடுக்காது மகாதேவா. ஒருவேளை நான் விரும்பிய என் உத்தேசத்தின் பதவியை அடைவதற்கு ருத்ரனை எதிர்த்து யுத்தம் செய்ய நேரிட்டாலும் நான் செய்ய தயார். நான் செய்ய தயார். புத்தகத்தில் இருப்பது கல்வி கற்க உதவியாகும். புத்தகத்தால் பயின்றதை செயல்முறைக்கு கொண்டு வருபவரே ஞானஸ்தராகிறார். ஒருவேளை பயின்றவராக இருந்தாலும் பிறரின் வேதனைகளை புரிந்து கொள்ளாவிடில் பிறகு பயின்றதில் பலனில்லை. வெறும் ஏட்டுச் சுரைக்காய் போன்றதே. எவ்வாறு வாழ்வித்தை பயில்வது கலையாகுமோ, பயில்வது அதை எவ்வாறு எங்கு பிரயோகிக்க வேண்டும் என்றறிவது மெய்யான கல்வி ஞானம். இன்று இந்த சமூகத்தின் சங்கடங்கள் கல்வியின் குறைபாடு அல்ல, அதை செயல்படுத்துவதன் நிலை. செயலாற்றும் முறையினை கற்றிடுங்கள். அதன் பிறகு திறன் கொண்டவர்களாவீர்கள்.